स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களால் என்னால் ஒரு 2 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், ஒரு 2 மணி நேரம் தான் ஆழமான விஷயங்களை யோசிக்க முடியும், ஒரு 2 மணி நேரம் தான் தீர்க்கமான பிரச்சனைகளை அலசி ஆராய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடு உங்கள் வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் பலாயிரக்கணக்கான பேர் பிரச்சனைகளோடு வாழ்கின்றார்கள். நம்ம இந்தியாவில் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் வெறும் 1 கிலோமீட்டர் தூரம் அவருடைய வீட்டை விட்டு டிராவல் பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய ஸ்லம்மை பார்க்க முடியும். ஒரு மிகவும் பிரச்சனைகளோடு அடிப்படை வசதிகளுக்கே போராடுகின்ற மக்கள் வாழுகின்ற குடிசை அமைப்பை பார்க்க முடியும். எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் 1 கிலோமீட்டர் அவருடைய வீட்டை விட்டு வெளியில் வந்து டிராவல் பண்ணார்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளாகவே பிரச்சனைகளோடு வாழுகின்ற பலாயிரக்கணக்கான மக்களை பார்க்க முடியும். வெளியில் வந்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உங்களுடையதாக உணரத் துவங்குங்கள், மற்றவர்களுடைய துக்கங்களை உங்களுடையதாக உணரத் துவங்குங்கள். சில பேருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே உணவு உடை இதுதான் முக்கியம்னு நினைச்சிங்கன்னா அந்த துறையில் மக்களுக்கு உதவி பண்ணுங்க. சில பேர் வந்து இல்லை, மனசில் வர்ற துக்கத்தை தீர்க்கிற அமைதி தான் மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ மக்களோடு அமைதிக்கான வழிமுறைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை, அதை தாண்டி ஆன்ம ஞானம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை, அதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ அந்த ஆன்ம ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எதை உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களோ அதை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும்னா பல பேருடைய பிரச்சனைகளை உங்களுடைய தோளிலேயே சுமக்க துவங்கும் பொழுது, பல பேருடைய துக்கங்களை உங்களுடைய மனதிலே சுமக்க துவங்கும் பொழுது, பல பேருடைய ஆதங்கங்களை உங்கள் இதயத்திலே ஏற்றுக்கொள்ள துவங்கும் பொழுது, உங்களாலும் நீங்கள் நினைத்ததை விட அளவுக்கு அதிகமாக சிந்திக்கவும் உழைக்கவும் உணரவும் உரைக்கவும் செயல்படவும் முடியும் என்பதை நீங்களே உணரத் துவங்குவீர்கள். அதுதான் கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்ற முதல் ஞானக்கண். ஞானக்கண் அப்படின்னா வெறும் ஏதோ ஒரு வித்தியாசமான அல்லது அபரிமிதமான அபூர்வமான சக்தின்னு நினைக்காதீங்க. நம்முடைய மனதை தாண்டி, நம்முடைய அறிவை தாண்டி நம்மையே நாம் பார்த்து கொள்ளுகின்ற தெளிவு, நம்மை நம் உடலை தாண்டி நம்மால் காண முடியுமானால் நம் முன்னால் இருக்கின்ற அவதார புருஷனையும் அவர் உடலை தாண்டிய சக்தியாக நம்மால் அவரை காண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான், அதே நினைவோடு தான் உங்களுடைய குருவையும் பார்ப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். ஒரு நல்ல வியாபாரி என்னுடைய பக்தரா மாறினார்னா என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரசிப்பார். சாமி என்ன அழகா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க சாமி, என்ன அழகா நிர்வாகம் பண்றீங்க. ஒரு நல்ல பக்தன் என்னுடைய பக்தனா மாறினா நான் பூஜை பண்ற அழக ரசிப்பார். என்ன அழகா பூஜை பண்றீங்க சாமி. ஒரு நல்ல பேச்சாளன் என்னுடைய பக்தனா மாறினா என்ன அழகா சொல்றீங்க சாமி. யார் எந்த மன அமைப்போடு இருந்து என்னை பார்க்கிறார்களோ அந்த மன அமைப்பில் தான் என்னை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். சில பேர் அவங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டியோட வந்தாங்கன்னா அதே நெகட்டிவிட்டியை என் மேல ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறாங்க. பெரிய பிரச்சனையே அதுதான்.
ஒரு ஞான குரு கண்ணாடி மாதிரி, தனக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ, உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டுற கண்ணாடி. நீங்க உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதை விட அகலமாகவும் ஆழமாகவும் பார்க்கும் பொழுதுதான் ஞான குருவையும் அகலமாகவும் ஆழமாகவும் பார்ப்பீர்கள். கிருஷ்ணன் முதல்ல அதை தான் செய்கிறார். அர்ஜுனனுக்கு ஞான கண்ணை அளிக்கின்றார். அவனுக்கே அவனை பற்றிய தெளிவை அளிப்பதனால் அந்த தெளிவை வாங்கியவுடன் தன்னை உண்மையாகவே பார்க்கும் பொழுது கிருஷ்ணனையும் உண்மையாகவே பார்க்கின்ற சக்தியை அர்ஜுனன் பெறுகின்றான். இரண்டு விதமான சத்தியங்கள் உண்டு. ஒன்று தர்க்க சத்தியம், இன்னொன்று இருப்பு சத்தியம். தர்க்க சத்தியம்னா என்னன்னா, நம்முடைய வெறுமனே மூளையாலே ஆராய்ந்து நாம் வருகின்ற முடிவுகள். இருப்பு சத்தியம்னா என்னன்னா, உண்மையிலேயே நிஜமாக இருக்கின்ற சத்தியங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். தர்க்க சத்தியத்துக்கும் இருப்பு சத்தியத்துக்கும். ஒரு ஆசிரியர் மாணவனை கேட்கிறார், அப்பா பூமியில எவ்வளோ பரப்பு நீர்ப்பரப்பு, எவ்வளோ பரப்பு நிலப்பரப்பு? ஒரு மாணவன் சொல்றான் 30% நிலப்பரப்பு, 70% நீர்ப்பரப்பு சார். இன்னொரு மாணவன் சொல்றான், இல்ல சார், நீர்ப்பரப்புக்குள்ள ஆழமா போனீங்கன்னா கடைசியில் நிலப்பரப்பு தானே வருது, அப்ப 100% நிலப்பரப்பு தானே. 70% நீர்ப்பரப்பு, 30% நிலப்பரப்புன்னு சொல்றது தர்க்க சத்தியம். இல்ல, நீர்ப்பரப்புக்குள்ள ஆழ்ந்து போனாலும் கடைசியில் நிலப்பரப்பு தான் வருகிறது, அதான் 100மே நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்றது இருப்பு சத்தியம். தர்க்க சத்தியம் வேறு, இருப்பு சத்தியம் வேறு. தர்க்கத்தாலே மேம்போக்காக பார்க்கும் பொழுது தெரிகின்ற சத்தியம். உதாரணத்துக்கு இப்ப சாமி ஒரு கதை சொன்னேன். ஒரு 50,000 இழப்பு வரும்போதே ஏற்படுகின்ற துக்கத்தை பார்த்து விட்டு, ஐயோ இப்பவே துக்கம் வந்துருச்சுன்னா நம்மளால எங்க இந்த வியாபாரத்தெல்லாம் பண்ண முடியும், எல்லாத்தையும் எடுத்து பேங்க்ல போட்டு மூடப்பா கடைய. இது மாதிரி யோசிப்பது தர்க்க சத்தியம். இதையே நம்மளால தாங்க முடியல, வேற எதை தாங்க முடியும்? தர்க்க ரீதியாக ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது. இருப்பு சத்தியம்னா என்னன்னா, ஏன் இப்பொழுது இந்த துக்கம் வந்தது, இப்பொழுது நம்மால் இதை தாங்க முடியாதா, என்ன இருக்கு, ஆழ்ந்து பார்ப்பது. ஆழ்ந்து பார்ப்பதன் மூலமாக அது இல்லாமல் போகச் செய்வது. அது இல்லாமல் போகச் செய்வது மட்டுமல்லாமல், இப்போ இந்த துக்கத்தை நம்மளால் ஆழ்ந்து பார்த்து இல்லாமல் போகச் செய்தது போலவே எந்த இழப்பு வந்தாலும் நம்மால் அந்த துக்கத்தை பார்த்து அது இல்லாமல் போகச் செய்ய முடியும் அப்படிங்கிற இருப்பிலே இருப்பது இருப்பு சத்தியம். ஆழ்ந்து பார்க்கும் பொழுது எல்லா தர்க்க சத்தியமுமே இருப்பு சத்தியத்தை நோக்கி அழைத்து செல்லும். ஆழ்ந்து பார்க்காத பொழுது மனம் எப்பொழுதுமே தர்க்க சத்தியத்திலேயே நிலை பெறும். சில நேரத்தில் தர்க்க சத்தியத்திலேயே மனம் இருக்குமானால் யோசிக்க முடியாது. சின்ன கதை. ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொல்றாரு, அப்பா நீ அதிகபட்சமா இன்னும் 2 மணி நேரம் தான் உயிரோடு இருப்ப, யாரையாவது பார்க்க விரும்புறியான்னு கேட்கிறாரு. பேஷண்ட் ரொம்ப பொறுமையா சொல்றாரு, ஆமா சார். டாக்டர் சொல்றாரு, யாரை பார்க்கணும் சொல்லுப்பா, வேற ஒரு நல்ல டாக்டரை. இருப்பு சத்தியம். இருப்பு சத்தியத்திற்குள்ளே வாழுகின்ற மனிதன். தர்க்க சத்தியத்தில் வாழும் பொழுது பல நேரத்தில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. தர்க்க சத்தியத்தில்
மேம்போக்காகவே வாழ்தல், நமக்கு தேவையான தர்க்கங்களை வைத்தே நம்முடைய மன அமைப்பை பின்னிக் கொள்ளுதல். நீங்களே பார்க்கலாம், எப்படி நாம நமக்கு தேவையான மன அமைப்பை வைத்தே, வார்த்தைகளை வைத்தே, தர்க்கங்களை வைத்தே நம்முடைய மன அமைப்பை பின்னிக் கொள்வோம். இன்னொரு சின்ன கதை. ஒரு மாணவனை அவனுடைய தாயார் படி படி படின்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. இவனுக்கும் மனசுல ஒரு சஞ்சலம், அம்மா படி படின்னு சொல்றாங்களே, நாம படிக்காமலே இருக்கமே. படிக்கவும் விருப்பம் இல்லை, ஆனா படிக்காம விடுறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கே அவனை நியாயப்படுத்திக்க முடியல. உடனே சாமி ரூமுக்கு போய் கடவுள் நின்று, கடவுளே இப்ப நீ என்ன சொல்றியோ அந்த முடிவை நான் எடுக்க போறேன். ஒரு காயின் எடுத்து போட்டு, தலை விழுந்தா படுத்து தூங்க போறேன், பூ விழுந்தா டிவி பார்க்க போறேன், காயின் நேரா நின்னா படிக்க போறேன். இதுதான் தர்க்க சத்தியம். நம்முடைய மனதிற்கு ஏத்தார் போல வார்த்தைகளை தொகுத்து தர்க்கமாக வகுத்துக் கொள்ளுதல். அப்ப என்ன பண்ணலாம், நமக்கு என்ன வேணுமோ அது நடக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம், அது நடக்கிறதுக்கு நாம பொறுப்பில்லைன்னு நியாயமும் படுத்திக்கலாம். என்ன வேணுமோ அதையும் நடத்தி கொண்டு நடப்பதற்கு நாம் பொறுப்பில்லைன்னு நியாயமும் படுத்திக் கொள்ளுதல். இதுதான் தர்க்க சத்தியம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பல நேரத்திலே நாம் தர்க்க சத்தியத்திலே ஒளிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துக்கங்களையும் மறக்க முயற்சி செய்கிறோம். தர்க்க சத்தியத்திலே ஒளிந்து கொண்டு வாழ்க்கையின் துக்கங்களை மறக்க முயற்சி செய்பவன் கள்ளையும் சாராயத்தையும் குடித்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வைக்க நினைப்பவன். நல்லா புரிஞ்சுக்கணும். பூனை கண்மூடினால் பூலோகம் இருளாது. நாம சாராயமோ மதுவோ கள்ளோ குடித்து விடுவதனால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. ஆனா அந்த குடிக்கிறதுனால ஒரு 2-3 மணி நேரம் பிரச்சனைகள் தீர்ந்தா மாதிரி ஒரு உணர்வு வர்றதுக்காக குடிக்கிறது. அதே மாதிரி தான் தர்க்க சத்தியம். தர்க்க சத்தியம் என்ன, சாராயம் குடிச்சா மது அருந்தினால் சில மணி நேரம் பிரச்சனை தீர்ந்தா மாதிரி உணர்வு இருக்கும். இந்த தர்க்க சத்தியத்தில் உங்களை மறைச்சிக்கிட்டுனா சில நாட்களுக்கு பிரச்சனை தீர்ந்தா மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் தர்க்க சத்தியத்தில் சிக்குபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை, எல்லா வீட்லையுமே இந்த மாடிப்படிக்கு கீழே ஒரு சின்ன ரூம் இருக்கும், தேவையில்லாதெல்லாம் போட்டு மூடி வைக்கிறது. அதை திறந்தாலே அவ்வளோ ஸ்மெல் வரும். அந்த ரூம் தான் நம்ம தர்க்க சத்தியம். எல்லாத்தையும் அதுல போட்டு மறைச்சி பூட்டி வச்சிடுறது, இல்லாத மாதிரியே நினைச்சுக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் அதுல இருந்து எல்லாம் வெளியில வரும்போது தான் என்ன ஆகும், ஐயோ இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னே நினைச்சிட்டு இருந்தோமே. தர்க்க சத்தியத்திற்கு பின்னால் மறைக்கப்படும் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையையும் நம்மையும் குறுக்குகின்றது, சுருக்குகின்றது. அதை தாண்டி இருப்பு சத்தியத்தை நோக்கி நுழையும் பொழுது நாம் நம்மை பற்றி நினைத்ததை விட நிஜமான சத்தியத்தை காண்கின்றோம், பார்க்கின்றோம். நாம நம்மை பற்றிய நிஜமான சத்தியத்தை உணரும் பொழுது ஒரு அவதார புருஷனை பற்றிய நிஜமான சத்தியத்தையும் உணருவோம். அது வரைக்கும் ஒரு அவதார புருஷன் நேர்ல வந்தா கூட நம்மால் உணர முடியாது. கடவுளே நேர்ல வந்தா கூட, எந்த டிராமா கம்பெனில இருந்து வந்தீங்க, மேக்கப் நல்லா தான் இருக்கு, இல்லப்பா நான் தான் கிருஷ்ணர், உனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்கேன், ஐடி கார்டு ஏதாவது இருக்கா? காரணம், நம்மை அகலமாக காண முடியாதவரை நம் முன்னிருக்கும் குருநாதனையும் அகலமாய் காண இயலாது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், அப்பா இந்த 2 கண்ணாலே என்னை காண முடியாது, ஞான கண்களை பெறுவாயாக. ஞானத்தை அளிக்கின்றார். அர்ஜுனன் தன்னை பற்றி என்ன நினைத்தானோ அதை தாண்டி அகலமாக தன்னை உணருகின்ற ஞானத்தை அவருக்கு அளித்தார்.
அர்ஜுனனுடைய பிரச்சனை என்னன்னா, ஐயோ இந்த உறவினர்களெல்லாம் பார்க்கும் பொழுதே இவர்கள் மேல் எனக்கு பரிவு வருதே, இவர்களில் ஒருவர் இறந்தாலும் கூட போரை தொடர்கின்ற எண்ணத்தை நான் விட்டு விடுவேன், இவர்கள் அத்தனை பேரையும் எப்படி கொன்று குவிப்பேன்னு கேட்கிறான். நமக்கெல்லாம் இருக்கிற அதே பிரச்சனை, வேற ஆங்கிள், அவ்வளவுதான். அப்போதான் கிருஷ்ணன் வாழ்க்கையின் அடிப்படையான ரகசியங்களை விளக்குகின்றார், வாழ்க்கையின் அடிப்படையான சத்தியங்களை மலர வைக்கின்றார். எப்போ அர்ஜுனனுக்கு அவனை பற்றிய கருத்து அவனுக்கு இருந்ததை விட அகலமான ஒரு சத்தியம் புரிந்ததோ, தர்க்க ரகசியத்தை தாண்டி இருப்பு ரகசியத்தை புரிந்து கொள்வது. சில நேரத்தில் உங்க வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தாங்க முடியாதுன்னு நினைக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது துக்கம் இல்லாம ரொம்ப அழகா அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. ஆனா ஒரு சாதாரண பிரச்சனை வரும்போது ரொம்ப சஃபர் ஆவீங்க. ஒரு சாதாரண பிரச்சனை வரும்போது ரொம்ப சஃபர் ஆவீங்க. ஆனா தாங்க முடியாதுன்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்பொழுது ரொம்ப எளிமையா வெளியில வந்துருவீங்க. அது என்ன காரணம்னா, உண்மையிலே எல்லா பிரச்சனையுமே தாங்கக்கூடியது தான். சின்ன பிரச்சனை வரும்போது ஏன் சஃபர் ஆகிறோம்னா, என்னால் தாங்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், என்னால் தாங்க முடியாமல் போகணுமே, துக்கம் வரணுமே அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றியே வச்சிருக்கிற ஸ்ட்ராங்கான கருத்து. அதனால தான் என்ன பண்ணுவீங்க, அந்த பிரச்சனையை பற்றிய செய்தி வந்த உடனேயே துக்கம் வராது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு, இந்நேரம் எனக்கு துக்கம் வந்திருக்கணுமே, வராமலே இருக்கே, வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்து நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற அந்த திடமான கருத்தினாலே துக்கத்தை எடுத்து வந்து கொள்வது. இதுதான் நம்முடைய தர்க்க சத்தியம். போன தடவை அந்த துக்கம் வந்தப்ப நான் துக்கப்பட்டேன், அப்ப இப்பவும் படணும் அப்படின்னு தர்க்கத்தாலே துக்கத்தை கொண்டு வருவது. அப்படி இல்லாம ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும் இருப்பாலே இருந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கிற கருத்தை தாண்டி உங்களை பார்ப்பீர்கள். நீங்க உங்களை பற்றி வச்சிருக்கிற கருத்தை தாண்டி உங்களை பார்க்கும் பொழுது ஞான கண் உங்களுக்குள் மலருகின்றது. உங்களுக்குள் ஞானக்கண் மலர்ந்தால் கிருஷ்ணன் இங்கு அர்ஜுனனுக்கு அளித்த அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமான பிரபஞ்ச தரிசனத்தை, விஸ்வரூப தரிசனத்தை காண்பீர்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. பாண்டு புத்திரனான அர்ஜுனன் அப்பொழுது பலவிதங்களாக பிரிந்துள்ள தனித்தனியான உலகம் முழுவதையும் தேவதேவனான கிருஷ்ண பகவானுடைய திருமேனியில் ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்தார். இது அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம். எப்படி இது நடக்க முடியும்? உலகம் எல்லாவற்றையும் எப்படி ஒரு வடிவத்திற்குள்ளே பார்க்க முடியும்? உண்மையில உங்க உடம்பை தாண்டி உங்களை பத்தி உங்களால பார்க்க முடிஞ்சதுன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா, உடலை தாண்டிய ஆன்ம உணர்வை நீங்கள் உணர்கிறீர்கள். எப்பெல்லாம் நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்தை தாண்டி உங்களை உணர்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய ஆன்ம சக்தியை நீங்கள் உணர்கிறீர்கள். உதாரணத்துக்கு, உங்களால் 20 மணி நேரம் தான் தொடர்ந்து வேலை செய்ய முடியும், அதுக்கு மேலே டயர்டாகி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் செத்து போக மாட்டோம். ஒரு 22 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ஒரு முறை ஆழ்ந்து முயற்சி பண்ணி பாருங்க. அதுதான் தவம். நாம் நம்மை எதுவாக நினைக்கின்றோமோ அதை விட ஒரு துளி அகலமாக தன்னை உணர்வதற்கு நாம் செய்கின்ற முயற்சி தான் தவம். உங்களால் 10 கிலோமீட்டர் தான் உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நடக்க முடியும் நினைச்சீங்கன்னா ஒரு தரம் சின்ன முயற்சி பண்ணி பாருங்க, ஒரு 11 கிலோமீட்டர் நடக்க பாருங்க. உங்களால என்ன முடியும் நினைக்கிறீங்களோ அந்த உணர்வை அகலமாக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஆன்ம சக்தியை உணரத் துவங்குவீர்கள்.
உங்களுக்குள் ஆழமான ஆன்ம சக்தியை உணர்ந்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதே ஆன்ம சக்தி தான் என்பதை உணர்வீர்கள். அந்த அதிசயத்தை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உணர்த்துகின்றார், அர்ஜுனனுக்கு காட்டுகின்றார். அடுத்தடுத்த சூத்திரங்களிலே இந்த அதிசயத்தின் சாத்தியம், சத்தியம், சாத்திய கூறுக்கான சத்தியம், சாத்தியம், சத்தியம், சாத்திய கூறுக்கான சத்தியம், இவைகளை கிருஷ்ணன் விளக்குகின்றார். அடுத்த சூத்திரத்திற்குள் நுழைவோம். श्री भगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धो लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधाः। कालोऽस्मि लोक क्षयकृत् प्रवृत्ता लोकान् समाहर्तुं मिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधाः. பகவத்கீதையின் சூத்திரங்கள் பல்வேறு கோணங்களிலே மொழிபெயர்க்கக்கூடிய சத்தியங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான ஒரு ஞான ரகசியத்தை உள்ளடக்கிய வார்த்தைகள். திருவாசகத்தின் தமிழ் போல திருவாசகத்தை படிச்சிங்கன்னா எத்தனை ஆயிரம் விதங்களில் வேண்டுமானாலும் அதற்கு விளக்க உரை எழுதலாம். ஆனால் அந்த மூல நூல் தன்னுடைய தனித்தன்மை மாறாமல் உயிரோடு இருக்கும். எத்துணை மனங்களுக்குள் புகுந்து புறப்பட்டாலும், எத்துணை இதயங்களுக்குள் நுழைந்து வாய்வழியே வெளியில் வந்தாலும் எச்சில் படாமல் இருக்கின்ற நூல்தான் சாத்திரம். எத்துணை பேருடைய இதயங்களுக்குள் சென்று அவர்கள் வாய்வழியாக வெளியில் வந்தாலும் தன்னுடைய தனித்தன்மை மாறாமல் தன்னுடைய தூய்மைத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நூல்களைத்தான் சாத்திரம்னு சொல்வோம். தமிழிலே திருவாசகம் எத்துணைதான் உரைத்தாலும், எத்துணைதான் கரைத்தாலும், எத்துணைதான் கரைந்தாலும் தன் தூய்மை மாறாத திருநூல். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்திலே இந்த பகவத்கீதை. இந்த மொழிபெயர்ப்பை நான் தான் செஞ்சேன் சில நாட்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்த சூத்திரத்தை படிக்கும் பொழுது மொழிபெயர்ப்பு வேற மாதிரி தோணுது. இதே சூத்திரத்தை நானே படிக்கும் பொழுது, இரண்டாவது முறை படிக்கும் பொழுது நான் செஞ்ச மொழிபெயர்ப்பு ஏதோ குறைவா இருக்கிற மாதிரி தோணுது. எத்தனை முறை படித்தாலும் புது புது சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சாத்திரங்கள்.